ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, என்னங்கம்மா மாதம் காத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காக்க வைக்கிறீங்களே. சனி பகவானும் 2க்கு போயிட்டாரு. குடும்பத்தில் போய் சூரியனும் உட்கார போகிறாரு. அப்பாவுக்கு ஆகாதுங்கிறீங்க, பையனுக்கு ஆகாதுங்கிறீங்க. வீட்டை விட்டே கம்முன்னு ஓடிடலாமா இருக்கும், வெளிநாட்டுக்கு போயிடலாமா, வெளியூர் போய்க்கலாமா. நீங்களே ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருங்க, பிரச்சனை இல்லை. குடும்ப பிரச்சனை வராது. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலேயே 4 கிரகங்கள். இந்த ட்ரெயினுக்கு ஓடி போய் ஏறுவோம், உள்ளே போனால் இங்கே இடமா இருக்குமான்னு தொலைவோம். பேசஞ்சர் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா ராகு ட்ரெயினுங்க, ரயில் என்னதுங்க, ராகு. அந்த ராகு உங்கள்கிட்ட இருக்காரா, கூட்டமாக 2-3 கிரகங்கள் ஏறிக்கிச்சு. அப்போ என்னன்னா மைனஸ் ப்ளஸ். இதுக்கு எதுனா இது கோச்சாரம், இது கிரகங்களுடைய மாற்றம், நகர்வு. ஆனால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்களும் ஒரு 2 கிரகம் அங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ 6 ஆச்சு. 6 கிரகங்கள் இருக்குது. என்னத்தை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸை கொடுத்துரும். போட்டு எல்லாமே உட்காந்துருந்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு இல்லைங்க. இப்போ சனி பகவான் என்னது, ஆயுள் காரகன், மந்தக்காரகர், தொழில்காரகர், ஜீவனக்காரகர், நிறைய இருக்குது. குருன்னா என்னதுங்க, சுபகிரகம், சுப விஷயம், தொழில், குழந்தை பாக்கியம், குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். திருமணத்தை பண்ண கலத்திர பாவனை. இப்போ கலத்திரக்காரகர் யார் சொல்கிறோம், சுக்கிரனை சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வேல்யூ வெயிட்டு உண்டுங்க. அப்போ அந்த வேல்யூ வெயிட்டில் புதன் உட்காரது, ராகு இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இதில் என்னென்னா பாண்டு பத்திரம் பதிவு பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இதிலெல்லாம் அலைச்சல் இருக்கும். பார்த்து கவனமாக இருக்கணும்.
சொத்து தகராறு வரும், இல்லை சொத்துல வில்லங்க வரும். இந்த மார்ச் மாதம் பூமி சார்ந்து சொத்து சார்ந்து விவசாயத்துறையில் கூட இருக்கக்கூடியவங்க விவசாயிகளுக்கு கூட சில பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் அடைக்கிறவங்க, இஎம்ஐ லோன் கட்டுறவங்கள இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு ஏப்ரல் மே ஆகட்டுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்புறம் தரங்களேன், கொஞ்சம் என்னை ஆளை விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க புலம்பல்கள் இருக்கும். நிறைய பிரச்சனையை எதிர்நோக்கி இருங்க, எதிர்நோக்கி வருங்க. ஏங்க இப்படி பயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களோ தசாபுத்தியோ நல்லா இருக்குங்க, நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது, அந்தளவுக்கு கிங்கு அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். அப்போ பார்த்துக்கணும். சிம்மம், மகரம், கன்னி, கும்பம், மீனம், மேஷம் ஜாதகம் பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அத்தனை கிரக பெயர்ச்சிகள், கிரகத்தோடைய தாக்கங்கள் ஜாஸ்தி. ஆனால் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுங்க. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டில் ஏதாவது ஒரு நாள். அப்பா கிட்ட பையன்கிட்ட அப்பா வாக்குவாதம் பண்ணாதீங்க. திருவண்ணாமலை போகணும் மேடம், என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 லிட்ரு 1 லிட்ரு பசு நெய், வில்வம் வாங்கி சாத்திட்டு அப்படியே மெதுவாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமை எல்லாம் நம்மளை தாக்காமல் கஷ்டப்படுத்தாமல் இருக்குன்னா கிரிவலம் போயிட்டு வந்துருங்கோ, சிறப்பாக இருக்கும். நம சிவாய சொல்லிகிட்டே போயிட்டு வாங்க. சிவாய நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே போயிட்டு வாங்க, அருமையாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.